கமலி நீ ஓட்டுறியா? நான் ஓட்டுறேன். இல்லடா வேண்டாம், எனக்கு ஓட்ட தெரியாது. பரவாயில்ல, நீ பழகு. இல்லடா வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கெல்லாம் பயப்படலாமா? என்ன ஒரு மனுஷிய கூட மதிக்க மாட்டேங்கவே. அனாதை மாதிரி பேசிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் மண்டையை தள்ளி வையாமல மறைக்கும்ல. எப்பா தம்பி, இப்ப வண்டி எடுக்கறியா இல்ல இங்க இறங்கவா? முடிஞ்சா தயவு செய்து இறங்கிரு. சீக்கிரம் வண்டி எடு. ஏல ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்து. எதுக்கு நிப்பாட்ட சொன்னே? இருடா, எனக்கு இருக்க கால்வலி எனக்கு தான் தெரியும். ஏன்டி உனக்கு என்னாச்சு? நீ நல்லா சுகமா முன்னாடி உட்கார்ந்திருக்க. என்னால அந்த இடத்துல உட்கார முடியாது. ஒண்ணு எனக்கு வண்டி ஓட்டதுக்கு தாங்க, இல்லனா நான் முன்னாடி உட்கார்ந்திருக்கேன். உனக்கு ஓட்ட தெரியுமாடி? அவளுக்கெல்லாம் ஓட்ட தெரியாது. யார் சொன்னா? நான் ஓட்டுவேன். ஆமா ஆமா, நல்ல பொய் கதையா ஓட்டுவா. இப்போ வரப்போறியா இல்லையா? இல்லன்னா நான் கிளம்பட்டா? எனக்கு தெரியாது. நீங்க என்ன ஓட்ட விடதா இருந்தா நான் இங்க வரேன், இல்லனா நான் இங்கே இருக்கேன். அப்போ அவ அங்கேயே இருக்கட்டும், நம்ம ஃப்ரீயா போலாம். போங்க. வீட்ல கேட்டா நான் எங்கே போயிட்டேன்னு சொல்லிருங்க. ஏல பிரவீனே, அவளுக்கு ஒரு ரவுண்ட் கொடுப்போமா? இல்லனா வர வழியில ஃபுல்லா சலம்பிக்கிட்டே வருவா. அவ ஓட்டிட்டு வந்த வண்டில வேற யாரும் இருக்க முடியாது. பரவாயில்ல, அவ என்னத்த ஓட்டா நம்மளும் பாப்போம். சரி சரி. ஏடி தீப்தி நில்லு, நீ வந்து வண்டி ஓட்டு. நிஜமாவா சொல்றீங்க? இதோ வந்துட்டேன். கமலி வா, வந்து வண்டில உட்காரு. என்ன நடக்க போதோ? ஏடி சீக்கிரம் வா. எங்க போய் இடிக்க போறாளோ? இப்ப வர போறியா இல்லையா? ஒருவேளை எங்கே போய் விட்டுட்டானா சித்திக்கு என்ன பதில் சொல்றது? ஏடி கமலி, அங்க என்ன பத்தி பேசிட்டு இருக்கா? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வந்து வண்டில ஏறு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அந்த கடையில போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஷோ, இவ வேற கண்ட நேரத்துல ஏன் திறமையை காட்டலான்னு பார்த்தா தடைக்கு மேல தடையா வந்துட்டு இருக்கு. என் கையை திறமையை காட்டுறதுக்கு துடியா துடிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் கேக்குறதுக்கு நம்ம காதும் பாவம் தானே. என்ன பண்றது, இதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. இவங்களுக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இனி சும்மா இருக்க மாட்டேன். ஏன் இங்க ஒருத்தி தண்ணி குடிச்சிட்டு வரஞ்சனால அவ எங்க போனா? நீ ஓட்டேன்னு தெரிஞ்சதும் அவ எஸ்கேப் ஆயிருப்பாளா இருக்கும். கொஞ்சம் மூடு சரியா? ஒருவேளை தண்ணி பிடிக்க குளத்துக்கு எங்க போயிட்டாளோ? வந்துட்டே. இவா ஒருத்தி. ஏடி போஸ் கொடுக்காம சீக்கிரம் வண்டில வந்து ஏறிடி. அதெல்லாம் நாங்க உட்கார்றோம், நீ ஒழுங்கா ஓட்டனா சரிதான். இப்ப பாருங்க நான் யாருன்னு. பார்க்க தானே போறோம். எல்லாரும் என்ன ரொம்ப இலக்காரமா நினைச்சிட்டாங்க. இவ்வளவு நாளா என் திறமையை காட்டுறதுக்கு எனக்கு நேரம் வரல. அதனால எல்லாரும் ரொம்ப இழிவா பேசுனியே. இனி என்னால பொறுக்க முடியாது. நான் ஓட்டுறத பார்த்து உங்களுக்கு தீப்தி யாருன்னு புரியும். ஒரு காலத்துல நான் பண்ணாத வேலை கிடையாது, செய்யாத தொழில் கிடையாது. எனக்கும் எல்லா வேலை தெரியும், எல்லா வேலைக்கும் என்னையும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கூட்டிலாம் ஒரு மேட்டரா? இளவெடுத்த கிறுக்கு பயல்வலா? ஆமா பிரவீனே, இதுல எது ஆக்சிலரேட்டர் எது பிரேக்? லெஃப்ட்டா ரைட்டா? இப்போ இதுல நான் எதை அமுக்கணும்? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த தெருவை விட்டு தாண்டிட மாட்டோம்னு தோணுது. ஏடி உனக்கு உண்மையில ஓட்ட தெரியுமாடி? என்னடி இப்படி கேட்டுட்ட? நான் எல்லாம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் போதும் போதும். அவ என்ன நம்ப மாட்டேங்கிறாடா. நான் சொன்னதானே அவளுக்கு புரியும். இல்ல வேண்டாண்டி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். கேட்டது ஏன் தப்புதான். நீ உன்னைய பத்தி சொல்றதுக்கு வண்டியை எங்கேயாவது கொண்டு விட்டு இடிச்சாலும் பிரச்சனை இல்லடி. இதுக்கு அது எவ்வளவோ மேல்னு தோணுது. எல்லாம் எனக்கு தெரியும். ஸ்டார்ட் பண்ணலாம். கடவுளே காப்பாத்துங்க. எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கோங்கடா. ஏடி முன்னாடி ஒரு கிழவி நிக்குது. அதெல்லாம் நான் முன்னாடியே பார்த்துட்டேன்டி. நீ கம்முனு வா. டேர்னிங் திருப்பாம ஏன் நேரா போற? ஏடி ரோட்ல போகாம எதுக்கு புல்லு வெளியில போயிட்டு இருக்கா? அதெல்லாம் போலாண்டி. என்னடி புகை மூட்டமா இருக்கு? கண்ணு வேற சரியா தெரியலையே. ஐயோ, எங்களை யாராச்சும் காப்பாத்துங்க. தீப்தி தயவு செய்து அங்க நிப்பாட்டு. ஆமா தீபி, உன்கிட்ட தான் சொல்றேன் நிப்பாட்டு. எப்படி நிப்பாட்டுறது? ஏய் மறந்துட்டீங்களா? இவளுக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க. எப்பா, ஒரு வழியா நிப்பாட்டியாச்சு. எங்கேயும் போய் இடிச்சிருவோமோன்னு பயந்துட்டேன். நல்ல வேளை, கடவுள் காப்பாத்திட்டாரு. ஆமா ஆமா, இல்லனா என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. கமலி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்லடா, எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு? இல்ல, நானும் நல்லா தான் இருக்கேன். எங்கேயாவது கொண்டு முட்டி இருக்கணும். ரெண்டுக்கும் பேச்சு ரொம்ப ஓவரா இருக்கு. ஆமா, என் பின்னாடி இருந்த சுபாஷ் எங்க? என்னது, சுபாஷ் காணலையா? என் பின்னாடி தானே உட்கார்ந்திருந்தா. வர வழியில எங்கேயாவது விழுந்திருப்பா. அடி பாவி, இவ்வளவு அசால்ட்டா சொல்ற. உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா இருந்தா முன்னாடி உட்கார வச்சிருக்கணும், இல்ல எனக்கு பின்னாடி உட்கார வச்சிருக்கணும். கடைசியா விட்டனால இப்ப பாருங்க, நீங்கலாம் நல்லா சேஃபா உட்கார்ந்திருக்கீங்க. அவன் பாவம் கீழே விழுந்துட்டான். சரி, அவன் இப்ப எங்க? எங்கேயாச்சும் கிடப்பான், போய் தேடுங்க. வா பிரவீன், அவனை போய் பாப்போம். போங்க போங்க. எல்லாம் என் மேலேயே பழி போடுது. ஹலோ மக்களே, பாத்தீங்களா என் ரைட? நான் இப்படிதான் நல்லா ஸ்கூட்டி ஓட்டுவேன். எங்க கொஞ்சம் அங்கங்க இடி வாங்குவேன். ஆனா அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்ச மட்டும்தான் ஓட்டணும், சரியா?